வணக்கம். 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று மாலை 5:50 வரை திரியோதசி, அதன் பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:36 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:36 வரை மிருகசீடம், அதன் பின்பு திருவாதிரை. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுன ராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் இந்த கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் அகலகால் வைக்கக்கூடாது, மற்றவர்கள் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று பராக்கிரமமாக செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். காரிய வெற்றி உண்டு. மிதுனராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் எவ்வித புது முயற்சி மறைவை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நீண்ட எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிம்மராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளில் தடை தாமதங்கள் குறுக்கீடு ஏற்படும். எனவே எச்செயலிலும் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எனவே எவ்விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மை தரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று பூர்வீக சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாக லாபங்கள் ஏற்படும். உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகளில் விடாப்பிடியாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறும் நாள். இன்று வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சொல்வாக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள். வாக்குவன்மை பழிச்சிக்கும் நாள் என்று. மகராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் தடை தாமதங்கள் குறுக்கீடு ஏற்படும். குறிப்பாக வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிகுந்த கவனம் தேவை. போலீசாரிடம் லைசன்ஸ் போன்ற விஷயங்களுக்கு சிக்கும் சூழ்நிலை உள்ளது. எனவே கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். சற்று தடை தாமதம் குறுக்கீடு ஏற்படும். விரை செலவுகள் உண்டும். எனவே கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, இன்று மற்றவருடன் பேசும்போது நிதானத்தன்மையை கடைபிடிப்பது நல்லது. யாரிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வணக்கம். மீட்டி பண்ணுவது நம்ம சேனலில் பல பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.